வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன் நங்கூரம். இது உங்களுக்கான சேனல், உங்களுடைய சேனல், தமிழர்களுக்கான சேனல். தமிழ்நாட்டினுடைய மண் வளம், மக்கள் வளம் பற்றி பேசுகிறது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். செப்டம்பர் 17 ஒரு 3 தேதிகளை நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு 3 நாட்கள். இந்த 3 நாட்கள் என்ன அப்படின்னா, ஜூன் 3 அது ஒன்று, செப்டம்பர் 15, செப்டம்பர் 17. அதாவது இது ஆர்டராக வரணும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படி வருதா? இப்போ ஜூன் 3, செப்டம்பர் 15, செப்டம்பர் 17 இதுதான். அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, முதல்ல பெரியார் தான் வரணும் ஃபஸ்ட்டு, செப்டம்பர் 17. அதுக்கப்புறம் பேரறிஞர் செப்டம்பர் 15. அதுக்கப்புறம் வரணும் ஜூன் 3, கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்தநாள். இந்த 3 நாட்களும் ஏன் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது அப்படின்னா, தமிழ்நாடு இன்றைக்கு நம்பர் 1 மாநிலமாக எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குறது அப்படின்னா, அதுக்கு ஒரே காரணம் இந்த 3 நபர்கள் தான். இதுக்கு வித்திட்டவங்க, தமிழ்நாட்டுக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆகப்பெரும் தலைவர்கள்லாம் இருக்காங்க. சனாதனத்தை எதிர்த்தோ இல்லை, சனாதனங்கிற வார்த்தை வருதா, அடி வருது. இந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்தோ இந்த நாடு முன்னுக்கு வரணும்னு நினச்சவங்கலேருந்து, அயோத்திதாசர் பண்டிதர்லேருந்து, ரெட்டமலை சீனிவாசன்லேருந்து, நம்ம இன்னும் ஏகப்பட்ட கவிஞர்கள், ஏகப்பட்ட நபர்கள் இந்த நாட்டுக்காக போராடி இருக்காங்க, பாடுபட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க என்று சொல்ல. அதை இராணுவம் மாதிரி கட்டமைச்சு போராடியது இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர் தான் இராணுவமாக கட்டமைத்தார்கள். கட்டமைச்சு இப்படி தான் எதுக்கணும் அப்படின்னு. அதுவும் பெரியார் இன்னும் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக போய் எதை நீங்கள் வச்சாலும் அதுக்குள்ளார இந்த வந்தேரி கும்பல் வந்துடும் அப்படிங்கிறதுனால, அவர்கள் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் இதுக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நல்லா ஒருத்தரையே எந்தெந்த வருஷமாக யோசிச்சாருன்னு தெரில, யோசித்து ஒரு கட்டமைச்சிருக்காரு. இந்த கட்டமைப்பு ஆகப்பெரும் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு தான் அவர்கள் மூவரும் அன்றையிலிருந்து அன்றைக்கு அவர்கள் 3 பேரும் அமைத்த கட்டமைப்பு, அந்த இராணுவத்தோட பலம் தான் இன்றைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாதுரை, செப்டம்பர் 17 தந்தை பெரியார், கலைஞர் ஜூன் 3. இந்த 3 நாட்களும் ரொம்ப முக்கியமான நாட்கள். தமிழ்நாட்டுக்கு, தமிழகத்துக்கு, நமக்கு, நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கு, வருங்கால தமிழ்நாட்டுக்கு முக்கியம். இந்த நாட்களை மறக்காமல் நம்ம வருஷம் பூரா கொண்டாடுவோம். ஒவ்வொரு வருடமும் வரும்போது பெரியாரிஸ்டுகள், அண்ணாதுரையோட விழுதுகள், கலைஞரினுடைய விழுதுகள் அனைவரும் அந்த 3 பேருடைய பிறந்த நாட்களை கொண்டாடுவோம். அவருக்கு பேரை மறக்கக்கூடாது. நம்ம திருச்சியிலேருந்து சென்னை போகிற வழியில் ஒரு பெரியார் சிலை பெரியார் திடல் ஒன்று இருக்குது. பெரியார் ஒரு பெரிய இது இருக்குது, கொடி பறகுது அங்கே. அதுக்கு ஏற்ற மாதிரி திமுக கொடி பறகுது. இந்த சைடு இங்கேருந்து திருச்சியிலேருந்து சென்னை போகும்போது லெஃப்ட்டில், ரைட் சைடில் திமுக கொடி பறக்குதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் பெரியார் கொடி பறக்குது. அங்கே ஒரு சிலை 100 அடி சிலை வைக்கிறதாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதற்கான பூர்வாங்க வேலைகள் ஆரம்பிச்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. அது கொஞ்சம் பண்ணுங்கணும். சிலைகளாக வடிக்க வேண்டும். இந்த 3 பேரையுமே சிலைகளாக அங்கங்கே எங்கெங்கெல்லாம் நமக்கு இடம் இருக்கிறதோ, புறம்போக்கு இடம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் இவர்களுடைய சிலைகளை அமைக்கணும். ஏன் அமைக்கணும் அப்படின்னா, இவர்களெல்லாம் ஒரு ஐக்கான். இவர்களை பார்த்து தான் இந்த ரோட்டில் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, வண்டியில் போகிறாரு அப்படின்னா, இவர் யாருங்க? அவர் தாங்க நம்ம தந்தை பெரியார். எப்படிங்க எவர் தந்தை பெரியார்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அவரை ஏன் கொண்டாடுறீங்க? அவருக்கு ஏன் செலவு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேள்விகள் வரும் அந்த இளைஞர்களுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு. அப்போ அந்த கேள்வி வரும்போது அந்த கேள்விகளை சொல்லுவாங்க. அந்த கேள்விகளுக்கு பதிலாக இவர் செய்த சாதனைகள் இப்படி, இவர் என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு சொல்லும்போது அவர் கேள்வி கேட்பதற்கு உந்துதலாக இருப்பது இந்த சிலைகள் தான் உந்துதலாக. யார் இந்த தாத்தா, தாடி வச்சுருக்காரு? யார் இந்த ஒரு வழுக்கு தலையாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு? அவர் யார்? அவர் தான் கலைஞர் கருணாநிதி. இன்னொருத்தர் யார்? துண்டு போட்டு உட்காந்துருக்காரு? அவர் தான் பேரறிஞர் அண்ணா.
அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதையை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாடப்புத்தகங்களில் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறதும், மதராஸினுடைய கடைசி முதல்வரும், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அப்படிங்கிற அந்த இதுவும் வந்து அண்ணாதுரைக்கு தான் அந்த பங்கு சேர்றதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய நினைப்பு சரியாக இருந்தாலும் அதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் 3 பேரும் என்னென்ன சாதனைகள் செஞ்சாங்க, எவ்வளோ இந்த நாடு எவ்வளோ பலம் பெற்றுச்சு, இந்த மக்கள் எவ்வளோ பலம் பெற்றாங்க, நம்ம இன்றைக்கி எங்கெங்கே படிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறோம், இந்த படிப்புக்கு இந்த அறிவுக்கு காரணம் இந்த 3 பேர் தான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள் கூட தெரியும், இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியும். தெரியாத ஒரு விஷயங்கள் இந்த செப்டம்பர் 17 இன்னொருத்தர் பிறந்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ஆகப்பெருந்தலைவர், உலகத் தலைவர், அதாவது விஸ்வகுரு. இன்றைக்கு தேதியில் செப்டம்பர் 17 தான் பிறந்திருக்காரு. மோடி பிறந்ததும் அன்னைக்கு தான், நம்ம தந்தை பெரியார் பிறந்ததும் அன்றைக்கி தான். எவ்வளவு ஒரு முரணை கொண்டு வந்து ஒரே தேதி வந்து இணைச்சிருக்கு பார்த்தீங்களா? இயற்கையினுடைய ஒரு விந்தை அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி, எப்படி வேணால் வச்சுக்கலாம். 2 பேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும். அவருக்கு நம்ம சொல்ல போகிறதில்ல, நம்ம பேரறிஞருக்கும் சொல்ல போகிறோம், நம்ம பெரியாருக்கும் சொல்ல போகிறோம். கலைஞருக்கு ஜூன் மாதம் வரும்போது கலைஞருக்கு சொல்லுவோம்னு வச்சு, அது வேறு விஷயம். இப்போது பெரியார் அண்ணா பிறந்தது 15, பெரியார் பிறந்தது 17, மோடி பிறந்தது 17. இது 2 பேர்த்தையும் பிரித்து இந்த சாதனைகளை பார்க்கணும். அப்படின்னா பெரியாரை மட்டும் வச்சுக்கோங்க. அண்ணாதுரை பேரறிஞருடைய பிறந்தனால முன்னாடி வந்துடுது. இப்போ பெரியாரும் மோடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டா 2 பேர்த்தில் இவர்கள் செய்த சாதனைகள் என்ன, இவர் செய்த சாதனை அப்படின்னு சொன்னால் எப்படி சரியாக வரும் அப்படின்னு தெரியல. மோடி செய்த சாதனைகளை பார்ப்போம். எலெக்ஷனில் சொன்னது என்ன சொன்னார்? 2 கோடி பேர்த்துக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு சொன்னது, அது ஒன்று. அப்புறம் வந்து வேற என்ன சொன்னார்? 15 லட்சம் தர அளவுக்கு ஒருத்தர் வீட்டுக்கும் 15 லட்சம் தர அளவுக்கு கருப்பு பணம் இருக்குது, அதை நாங்கள் மீட்டு கொண்டாந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. இது 2 மிகப்பெரிய. 3வது ஒன்று சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. 1,76,000 கோடி ஊழல் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சு அதை வேறு சொல்லிட்டு அப்படி வேறு வந்தாங்க. இப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் இவர் செய்தது சிறப்பா இல்லை அவர் செய்தது சிறப்பா அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பிரதம மந்திரி. ஆனால் பெரியார் இறந்து ஒரு 50 வருடங்களுக்கு மேலாகி முடிஞ்சு போச்சு. இதுலேயே தெரிஞ்சு போயிருக்கும் உங்களுக்கு யார் சிறந்தவர் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடும். பிறந்தநாள் கொண்டாடுறாம எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், பார்க்குறவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பிறந்தநாள் கொண்டாடுறோம், யார் கொண்டாடுறோம்? பெரியாருக்கு. பெரியார் யார்? அவர் கிட்டத்தட்ட 145 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 147 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு இறந்து 50 வருஷம் ஆச்சு. இறந்து 50 வருடங்கள் கழித்து நம்ம வந்து கொண்டாடுறோம். இதுலேயே தெரியுது அவர் யார், அவருடைய அருமை என்ன, பெருமை என்ன, அந்தஸ்து என்ன, அவர் செஞ்சது என்ன, அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்னங்கிறது இது ஒரு விஷயத்தில் தெரிஞ்சு போயிடும். ஆனால் இப்போ கரண்ட்டில் இருக்கிறவர் நம்ம பிரதமர். அவர் வந்து நாளைக்கு பதவி விட்டு இறங்கினார்னா அடுத்த நாள் அவரை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஒருவேளை திட்டுறதுக்கு வேணால் யோசிப்பாங்களே தவிர மற்றபடி நல்ல விஷயங்களுக்காக யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரோட சாதனைகள் அப்படி. 2 கோடி பேர்த்துக்கு வேலை தரல, 15 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது கொடுக்கல. சரி, கொடுக்காட்டி போகுது. அந்த கருப்பு பணத்தை மீட்டு வந்தாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் மீட்டும் வரல. சரி, கருப்பு பணத்தை மீட்டு வராட்டினாலும் பரவாயில்ல, அது அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கான சட்ட சிக்கல் நிறையா இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. மேற்கொண்டு போகாமல் இருந்தால், கருப்பு பணம் சேராமல் இருந்தால் பரவாயில்ல, வெளிநாட்டு வங்கியில் மேற்கொண்டு கருப்பு பணம் இத்தனை வருஷத்தில் சேர்ந்ததை விட இப்போ அதிகமாக சேருது அப்படிங்கிறாங்க. ஒரு படங்காக இருந்தது 1.5 பங்காக ஆயிடுச்சு இந்த ஆட்சிக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம். அது அப்புறம் இதெல்லாம் வந்து சாதனைகள். அப்புறம் பிஎம் கேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு பணம் வாங்கினது. அந்த பிஎம் கேர் ஃபண்டை பற்றி கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது? பிஎம் கேர் ஃபண்டை பற்றி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து மக்களுக்கு சொல்லுங்கிற அவசியம் இல்லை. பிஎம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். சரி, பிஎம்னா பிரைம் மினிஸ்டர்னா இந்த 150 கோடி மக்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமானது. அவருடைய அங்கங்கள், அந்த பதவி ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமானது. ஒரு சின்ன குழந்தை கூட கேள்வி கேட்பாங்க. இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் பிரதமர்.
ஆனால் பிஎம் கேர் ஃபண்டை பற்றி கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறாங்க? கேட்கக்கூடாது, சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் உங்களுக்கு சொல்லணும்? பப்ளிக் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது மத்திய அரசு சொல்லுது, ஒரு ஜனநாயக அரசு சொல்லுது. சரி போட்டு கொடுங்க. இவ்வளோ நாளாக இவ்வளோ நாளாக நம்ம தான் இப்போ 10-12 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆட்சியின் அவலங்களை, இந்த கேடுகட்ட வெக்கங்கெட்ட ஆட்சியினுடைய அவலங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடைசியாக வந்தது இந்த ஓட்டு திருட்டு. ஓட்டு திருட்டுங்கிறது என்ன தெரியுங்களா? ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை அசைக்கக்கூடியது. இப்போ இவங்க என்ன தெரியும், இப்போ எப்படி ஒரு மோடி பதவியில் இருக்காருன்னா, ஒரு சர்வாதிகாரியாக அமர்ந்திருக்கிறார். அவர் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அல்ல. ஓட்டு போட்டு பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிரதமர் மோடி அல்ல. 3வது முறை, 2வது முறை எப்படின்னு தெரியல. அதற்கான ஆதாரங்கள் இன்னும் கொடுக்கல. ஓப்பனாக சொல்கிறாரு, பச்சையாக சொல்கிறாரு திருவாளர். இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறாரு, ஓட்டு திருட்டுக்கான ஆதாரங்களை கொடுக்குறாரு. அந்த ஆதாரங்களை கன்சிடர் பண்ணுறது கூட தேர்தல் கமிஷனுக்கு நேரம் இல்லை. அந்த ஆதாரங்களை சரி தவறுன்னு சொல்கிறது கூட தேர்தல் கமிஷனுக்கு நேரம் இல்லை. ஒருவேளை உண்மையிலே ராகுல் காந்தி சொல்கிறது தவறாக இருந்தால் இந்நேரம் பிச்சு பிறந்து அவர் மேலே வழக்கு போட்டு அவரை தோஷம் பண்ணியிருப்பாங்க ராகுல் காந்தியை. ஆனால் இது எல்லாம் உண்மை அப்படிங்கிறதுக்கு கண்கூடான ஆதாரங்களை கொடுத்து விட்டார் ராகுல் காந்தி. அதனால் இந்த எலெக்ஷன் கமிஷனு அது என்ன சொல்கிறது, இதை மாதிரி ஒரு மோசமான ஒரு எலெக்ஷன் கமிஷன் உலகத்திலே இருக்கா அப்படின்னா இருக்காது. உலகத்தில் வேறு எந்த நாட்டில் ஊழல் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், 1000 கோடி ரூபா கொள்ளையடிச்சிருப்பான், என்னமோ பண்ணிருப்பான், மக்களை கொண்டிருப்பாங்க, பசியும் பட்டியமாக வச்சுருப்பாங்க, சோறு படாமல் வச்சுருப்பாங்க, என்னென்னமோ நடந்திருக்கலாம். ஆனால் அவன் இந்த கெட்ட செயல்கள் அந்த அதிபர்கள் செய்கிறது, பிரதமர்கள் செய்கிறதெல்லாம் எல்லாம் எப்போ செய்வான்? பதவிக்கு வந்ததுக்கப்புறம் தான். ஆனால் பதவிக்கு வரத்துக்கு முன்னாடியே ஓட்டை திருடி, அந்த ஓட்டை திருடுற வேலையை உலகத்திலேயே பார்த்தது ஒருத்தன் நம்ம ஊரில் மட்டும்தான். உலகத்தில் எந்த ஊர்லேயும் எந்த உலகத்துலேயும் நடக்கலை. ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் அந்த ஓட்டு திருட்டு வேலை நடந்திருக்குது. என்னையா அப்படி பண்ணுறீங்க, அநியாயம் பண்ணுறீங்க? இந்த ஓட்டு திருட்டுங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரு சாதாரண விஷயம் நினச்சிட்டு இருக்கோம். எந்த மீடியாவும் பொங்கலை, எந்த எதிர்கட்சி தலைவரும் பொங்கலை. ராகுல் காந்தி ஒருத்தர் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த எதிர்கட்சி தலைவரும் பொங்கலை, எந்த மீடியாவும் பொங்கலை. இன்னும் உலகம்னா அமைதியாக தான் போயிட்டு இருக்குது இந்தியா. எந்த விதமான போராட்டம் இல்லை, எந்த விதமான ஒரு மக்கள் எழுச்சி இல்லை, எந்த விதமான வெகுண்டெழுதல்களும் இல்லை. எப்போயும் இருக்கவர் அப்படியே இருக்காரு. அவர் மட்டும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு கழுவி ஊற்றுறாரு. உலக நாடுகளுக்கு தெரியுது, உலகமே பார்க்குது, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம மக்கள்கிட்ட ஏன் அந்த வேகம் வரல, அந்த உத்வேகம் வரல அப்படின்னா அந்த மீடியாக்கள் தான் காரணம். மீடியாக்கள் என்ன, நேஷனலைஸில் இருக்கிற எல்லா மீடியாவிலையும் தேசிய மீடியாக்கள் ஊடகங்கள் அனைத்தையும் ஆளுங்கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துருச்சு. அதனால் தேசிய ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை எந்த ஒரு இதையும். மாநில ஊடகங்களுக்கு தேசிய ஊடகங்கள் சொன்னால் தானே தெரியும். தேசிய ஊடகங்கள் என்ன சொல்ல வருது, உலக ஊடகங்கள் என்ன சொல்ல வருது, அப்படி தான் அதை பார்த்து தானே மாநில ஊடகங்களுக்கு தெரிய வரும். மாநில ஊடகங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்க பேட்டி கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தா 30 மாநிலத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் எத்தனை பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு நம்ம பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இதை ஒரு சாதாரண நிகழ்வாக 10ஓட 11 அத்தோட இது ஒன்று விட்டுட்டு போகக்கூடிய காரியம் இல்லை. அந்த ஓட்டு திருட்டுங்கிறது அந்த காரியம் அல்ல. இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை ஆட்ட வல்லது. இந்திய ஜனநாயகத்தை காலி பண்ணிவிட்டு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வரதுக்கான அனைத்து வேலைகளும் செய்கிறாங்க. ஓட்டு திருட்டு எந்த வேலை வேணாலும் செய்கிறாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, ரைட்டு, இந்தியா பூரா கொடுக்குறாங்க, உலகமே கொடுக்குறாங்க. ஊழல் இருக்குது, ரைட்டு, உலகமே கொடுக்குறாங்க, இந்தியா பூரா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஓட்டு திருட்டுங்கிறது புதுசாக இவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க செஞ்ச ஊழலே நிறைய ஊழல், ரஃபேல் ஊழல், பிஎம் கேர் ஃபண்டு ஊழல், ரோடு போகிறதுல இந்த துவாரகா சாலையா அது 18 கோடிக்கு 250 கோடி ரூபா போட்டாங்களே. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு 18 கோடி ரூபாய்க்கு சாலை போகிறதுக்கு அது போட்டது. விவசாயிகளை போராட்டம் விடாமல் பண்ணது, விவசாயிகள் 700 பேர்த்த கொன்னது. இவங்க மேலே கம்ப்ளைண்ட் 1008 கம்ப்ளைண்ட் இருக்குங்க. அதெல்லாம் வேறு விஷயங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் மேலாக அந்த புகார்கள்லாம் அதை விட அதிகமான பெரிய புகாராக
இருக்கிறது உலகத்திலேயே இருக்கிறதுல பெரிய புகாராக அது இருக்கக்கூடிய இந்த ஓட்டு திருட்டுங்க. ஓட்டு திருட்டுங்கிறது நம்ம ஓட்டு போகிற 150 கோடி மக்களையும் கிட்டத்தட்ட மதிக்காத ஒரு வேலை. ஏன் நீ எல்லாம் எங்களுக்கு ஆள் இல்லடா, 150 கோடி பேர் இருந்தால் நீங்கள் ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்துடலாமா? நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா? நீங்கள் ஓட்டு போட்டால் நாங்கள் தோற்று போட்டு வீட்டில் போய் உட்காந்து கும்மி அடிக்கணுமா? அப்போ நீங்கள் ஏன் நீங்கள் ஓட்டு போடணும்? அந்த ஓட்டு நீங்கள் எவன் ஓட்டு போடாமல் தடுக்கிறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு 65 லட்சம் பேர்த்த தூக்கியிருக்காங்க இந்த ஓட்டு போடுறதுலேருந்து. பிடிக்காதவர்கள், ஓட்டு போடாதவர்கள் யாராருன்னு பார்த்து நமக்கு யாரை பிடிக்காதோ அவங்கள பூரா தூக்குறான்னு சொல்லி தூக்கியிருக்காங்க. இந்த ஓட்டு திருட்டுங்கிறது இந்த 150 கோடி மக்களினுடைய வாக்குகளையும் சரி, அவர்களுடைய மன ஓட்டங்களையும் சரி, அவர்களுடைய எண்ணங்களையும் சரி, அனைத்தையும் செருப்பால் அடித்ததற்கு சமம். என்னை கேட்டால் நான் அதான் சொல்லுவேன், ஓப்பனாக சொல்லுவேன். எதையுமே மதிக்கிறது இல்லை, எதையுமே மதிக்கிறது இல்லை, எதையுமே மதிக்கிறது இல்லை. 150 கோடி மக்களை மதிச்சிருந்தா அந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்குமா? ஓட்டு திருட்டுனா என்னங்க அவ்வளோ சாதாரண ஒரு விஷயமாங்க? எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஜனநாயகம் எப்படி வாழும், நாடு எப்படி வாழும், நாட்டில் இருக்கிற மக்கள் எப்படி வாழுவாங்க? நீ ஓட்டை திருட்டி நீயே ஆட்சியில் போய் உட்காந்துக்கிட்டனா, வேறு எவனையுமே வர விடாமல் பண்ணிட்டீங்கன்னா மக்களோட நிலை என்ன வருது? நீ ஒரு அதிபர் ஆகிட்டீங்கனாலோ, இல்லை சர்வாதிகாரி ஆகிட்டீங்கன்னாவோ, இல்லை பாகிஸ்தான் மாதிரி இந்த வடகொரியா மாதிரி ஆகிட்டீங்கன்னாவோ, அந்த மாதிரி பதவியில் வந்து உட்காந்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுது மக்களுடைய நிலைமை? இந்த ஜனநாயகம் என்ன ஆகுறது? உலகத்தின் மாபெரும் ஜனநாயகம் என்ற ஒரே ஒரு பேர் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது, எந்த நாட்டுக்குமே இல்லை. அதையும் கெடுத்து குட்டி சவராக்கி ஓட்டை திருட்டி அதிபர் மாதிரி ஆட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு, சர்வாதிக மாதிரி ஆட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு, ஹிட்லர் முசோலினி மாதிரி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்குது. இதை மக்கள் மிகப்பெரிய தன்னெழுச்சியாக போராடணும். ராகுல் காந்தியை விடுங்க, அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு. அது சொல்கிறத மீடியாக்கள் எக்ஸ்போஸ் பண்ண போகிறதில்ல, எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்குது. நம்ம பீகாரில் போய் பேரணி நடத்தினாரு, லட்சக்கணக்கான மக்கள், 10 லட்சம் 20 லட்சம் இருக்கும் அவர் கூட்டம், அவரை பார்க்குறதுக்கு, அவர் சொல்லுற கருத்துக்களை கேட்பதற்கு எல்லாம். அது ராகுல் காந்தி கூட்டம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம தான் முட்டாள். அது ராகுல் காந்தியை பார்ப்பதற்கோ, ராகுல் கருத்து கேட்பதற்கோ இல்லை, அவர்கள் பிஜேபியின் மேலே உள்ள வெறுப்பு, அந்த வெறுப்பில் தான் ராகுல் காந்திக்கு அந்த கூட்டம் வந்திருக்குது. அதுதான் முக்கியமான காரணம். இதே பிஜேபி மேலே வெறுப்பு இல்லாமல் பிஜேபி அவங்க வந்து விரும்பி இருந்தாங்க அப்படின்னாவோ, இல்லை பிஜேபி செய்கிறது சரி அப்படின்னு நினச்சிருந்தாவோ, இல்லை பிஜேபி செய்த சாதனைகள் வந்து கரெக்டு, நமக்கு நிறையா பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்தாலும் அந்த ராகுல் காந்திக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்காது. இந்த கூட்டம் வர்றதுக்கான காரணம் ராகுல் காந்தி அல்ல, அதுக்கு பிஜேபியோட அரசு, அந்த மக்கள்கிட்ட இருக்கிற அந்த வெறுப்பு, இந்த பிஜேபி கவர்மெண்ட் மேலே உள்ள வெறுப்பு, அந்த வெறுப்பு தான், இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் மேலே உள்ள வெறுப்பு தான் ராகுல் காந்தி பக்கமாக இவ்வளோ கூட்டத்தை இருக்கிறது. இதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். எதிர்கட்சிகள் சரியாக பயன்படுத்தணும், காங்கிரஸுக்கு சரியாக பயன்படுத்தணும். இந்த இந்தியா பூரா எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைத்து மாபெரும் அளவில் போராட்டம், ஸ்தம்பிக்கக்கூடிய அளவில் வாழ்க்கை, அன்னைக்கு 2 நாள் 3 நாள் அந்த இந்தியாவை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினால்தான் இந்த ஓட்டு திருட்டு பயல்களை, ஓட்டை திருடினவங்கள, ஓட்டு திருடுறதுக்கு உடந்தையாக இருந்தவங்கள, இந்த ஓட்டு திருடின எலெக்ஷன் கமிஷனுக்கு உடந்தையாக இருந்து செயல்பட்ட அரசு அதிகாரிகள், அரசு துறையை சேர்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், அதுக்கு மந்திரியாக இருந்தவங்க, பிரதமராக இருந்தவங்க அனைவருக்கும் தண்டனை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை எதிர்கட்சிகள், மக்கள் எழுச்சி போராட்டமாக இருக்கணும். எதிர்கட்சிகள் சேர்ந்து 2 பேரும் மக்களும் எதிர்கட்சிகளும் சேர்ந்தாதான் இந்த மாபெரும் இதை தடுக்க முடியும். அடுத்த தடவை இந்த ஓட்டு திருட்டு நடக்காமல் தடுக்க முடியும். அப்படி ஒருவேளை சாதாரணமாக ராகுல் காந்தி பேசுகிறாரு, ஊடகங்களுக்கு தெரியுது, அப்படி போயிட்டா இது வந்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு மாபெரும் செயலாகத்தான் என் கண்ணுக்கு தெரியுது, என்னுடைய மூளைக்கு தெரியுது. இப்போ நம்மளுடைய வருங்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குது. 150 கோடி மக்களுடைய வருங்காலம், அந்த வருங்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நெஞ்செல்லாம் பதைக்குது. எப்படி வாழ போகிறோம்னு நினைக்கும் போது மனசு கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது. நம்மளை யார் காப்பாற்றுறது? நமக்கு சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லை, எல்லாம் அந்த இயற்கையை நம்மளை காப்பாற்றட்டும், அவ்வளோதான். வேறு யாரும் என்ன சொல்கிறது? மக்களுக்கு புரியலை அப்படின்னா, மக்களுக்கு இந்த போராட்டத்தை பற்றி, இந்த ஓட்டு திருட்டை பற்றியான சரியான விவரங்கள் தெரியல, இல்லை ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டும் போடா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டு போயிட்டாங்க அப்படின்னா, போனாக்கா நம்மளுடைய வாழ்க்கை வருங்காலத்தில் வந்து ரொம்ப சிக்கலாயிரும். நம்ம வாழவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். மக்கள் சிந்திக்கணும், எதிர்கட்சிகள் சிந்திக்கணும், அனைத்து எதிர்கட்சிகளும் சிந்தித்து இதுக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவெடுத்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி இந்த பாசிச பாஜக அரசை, ஓட்டு திருடி ஆட்சியில் உட்காந்துருக்கிற இந்த பிரதமர் மோடியை இந்த பதவியை விட்டு, இந்த ஊரை விட்டு விரட்டினால்தான் இந்த ஜனநாயகம் தலை தூங்கும். நன்றி, வணக்கம்.